சோழவந்தான் தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவில் யார் யாருக்கு சீட்? சோழவந்தான் தொகுதியை பொறுத்தவரை திமுக, அதிமுக இடையே கடும் போட்டி நிலவும் என்பதால் வெற்றி யாருக்கு என்பதை கணிக்க முடியவில்லை. மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து இன்றைய தேர்தல் திருவிழாவில் காணலாம். மாறுங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக முக்கிய கட்சிகளில் போட்டியிடக்கூடியவர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 கள ஆய்வோடு எடுத்து வெளியிட்டு வருகிறது. அந்த வரிசையில் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியில் யார் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு உள்ளது என்பது குறித்து இன்றைய தேர்தல் திருவிழாவில் காணலாம். மாறுங்கள். சோழவந்தான் தொகுதியில் திமுக, அதிமுக, தவேகாவில் யார் யாருக்கு சீட்? வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி? தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ளது. இந்த முறை கிட்டத்தட்ட 4 முனை போட்டி என்பது உறுதியாகிவிட்டது. இதுவரை தமிழகம் சமீப காலங்களாக பார்க்காத ஒன்று. தமிழக தேர்தல் களம் இப்பொழுது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அனல் பறக்கிறது ஒவ்வொரு தொகுதியிலும். தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர திமுக, அதிமுக, தவேகா உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் கூட்டணியை உறுதி செய்து தொகுதியை இன்னும் உடன்பாடு செய்யாமல் உள்ளனர். சீட் பேரமும் நோட் பேரமும் திரைமறைவில் நடந்து வருவதாக பேச்சுகள் அடிபடுகிறது. அதே நேரத்தில் முக்கிய தொகுதிகளில் முக்கிய வேட்பாளர்கள் களமிறங்கி தேர்தல் பணிகளை சூடு பறக்க செய்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் களமிறங்குகிறார்கள் என்பது குறித்த கள நிலவரத்தை உங்கள் கிங் 360 வெளியிட வருகிறது. அந்த வரிசையில் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி பற்றி இன்று காண இருக்கின்றோம். வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள மதுரையின் மிக வளமான விவசாய பகுதியில் நிறைந்த தொகுதிதான் சோழவந்தான் தொகுதி. இங்கு விளைவிக்கப்படும் வெற்றிலை, நெல் மற்றும் கரும்பு சாகுபடிக்கு உலக புகழ் பெற்றது. அது மட்டுமல்ல, ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு பகுதிகள் இத்தொகுதிக்கு உட்பட்டவைதான். 1962ஆம் ஆண்டு முதல் சோழவந்தான் தொகுதி தனித்தொகுதியாக செயல்பட்டு வருகிறது. இந்த தொகுதி நீண்ட காலமாக அதிமுகவின் கோட்டையாக கருதப்பட்டு வந்தது. 1977 முதல் நடைபெற்ற 9 தேர்தல்களில் அதிமுக 7 முறை வெற்றி பெற்றுள்ளது. இந்த தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் சமபலத்தில் இருந்து வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த வெங்கடேசன் 84,240 வாக்குகளை பெற்று எம்எல்ஏவாக வலம் வருகிறார். 2ஆம் இடத்தில் அதிமுகவை சேர்ந்த சி மாணிக்கம் 67,195 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செங்கண்ணன் 13,936 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை பிரித்தார். இவர் மொத்த வாக்காளர்களை 8% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் முத்தரையர் சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். இதேபோல் முக்குளத்தோர், பட்டியல் சமூகத்தினர், யாதவர் மற்றும் பிள்ளைமார் சமூகத்தினர் இந்த தொகுதியில் அதிக அளவில் உள்ளனர். மொத்த வாக்காளர் எண்ணிக்கை என்பது 2 லட்சத்திற்கு மேல் உள்ளது. தனி தொகுதியான சோழவந்தானில் இந்த முறை திமுகவை சேர்ந்த தற்பொழுது எம்எல்ஏ வெங்கடேசனுக்கே வாய்ப்பு அதிகமாக தென்படுகிறது. 51 வயதான இவர் முழு நேர அரசியல்வாதியாக இருப்பவர். இவர் கடந்த சில மாதங்களாகவே கிராமமாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அண்மையில் அலங்காநல்லூரில் நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, இந்த தொகுதியில் மீண்டும் வெங்கடேசன் தான் போட்டியிட உள்ளார், அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கட்சியினரிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு கேட்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதியில் அதிருப்தி இல்லாமல் இருப்பதும் ஜாதியின் பின்புலம் பக்கபலமாக இருப்பது வெங்கடேசனின் பக்கபலமாக உள்ளது. அதிமுக சார்பில் மாணிக்கமே மீண்டும் வேட்பாளராக களமிறங்கப்படுவார் என கூறப்படுகிறது. இவர் கடந்த 2014 சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர். 2021 தோல்வியை தழுவினார். இதையடுத்து பாஜகவுக்கு சென்ற மாணிக்கம் 2023 மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். சோழவந்தான் தொகுதியில் இவர் 3வது முறையாக போட்டியிடவிருக்கிறார். 2021 தோல்வியடைந்ததால் இந்த முறை அனுதாப ஓட்டுகள் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக நம்புகிறார். இவருக்கு மாவட்ட செயலாளரான RB உதயகுமாரின் முழு ஆதரவு இருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அன்பன், சோலை பழனிவேல்ராஜன் ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறங்க முயற்சித்து வருவதாக தகவல் உள்ளது. நீண்ட காலமாக விஜய் மக்கள்
மக்கள் இயக்கத்தின் மதுரை மாவட்ட தொண்டரணி தலைவராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் விஜய் அன்பன். மதுரை மாவட்ட தாவேக நிர்வாகிகளில் முக்கியமான நபர் இவர். மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புகளையும் சேர்த்து வைத்து வருகிறார். சோழவந்தான், மதுரை வடக்கு போன்ற தொகுதிகளில் கட்சி கிளைகளை பலப்படுத்தும் பணிகளில் இவர் முன்னின்று நடத்தி வருகிறார். சோலை பழனிவேல்ராஜன் மதுரையின் திமுகவின் பகுதி செயலாளராக நீண்ட காலமாக இருந்தவர். மதுரையின் தேர்தல் அரசியல் மற்றும் கள யதார்த்தங்களை நன்கு அறிந்தவர். தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் இவர் கட்சியில் இணைந்த போதே மதுரையில் கட்சி வழிபடுத்தும் முக்கிய பொறுப்பு இவருக்கு வழங்கப்பட்டது. மதுரையில் அதிமுக திமுகவுக்கு கோட்டையை தகர்க்க சோலை பழனிவேல்ராஜன் போன்ற அனுபவம் வாய்ந்த உள்ளூர் அரசியல்வாதிகளை வேட்பாளராக முன்னிறுத்துவதே தாவேகாவின் தற்போதைய தேர்தல் வியூகம் என கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த தேர்தலில் 8% வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்த ஞா செங்கண்ணனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. இத்தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூரில் அரசு சர்க்கரை ஆலை திறக்கப்படாமல் இருப்பது மிகப்பெரிய குறையாக இருந்து வருகிறது. பாசன கால்வாய்களை சீரமைக்க வேண்டும், சாலை மேம்பாடு மற்றும் பெரியாறு பாசனத்தை முறைப்படுத்த வேண்டும், சாத்தையாறு அணையை தூர்வார செய்ய வேண்டும் என்பது இத்தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. இத்தொகுதி விவசாயம் பிரதான தொழில். விவசாய கூலி வேலைகளை செய்பவர்கள் எண்ணிக்கை அதிகம். சிறு குறு தொழிற்சாலைகளும் இந்த தொகுதியில் உள்ளன. மதுரை சோழவந்தான் தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுகவுக்கு நேரடி போட்டிக்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். இங்கு போட்டியிட உள்ள 2 வேட்பாளர்களும் முன்னாள் எம்எல்ஏக்கள். இதில் திமுகவை சேர்ந்த வெங்கடேசன் தொகுதியில் கடந்த சில மாதங்களாக கூட்டங்களை நடத்தி லட்சக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அதிமுகவை சேர்ந்த மாணிக்கம் பிஜேபிக்கு சென்று மீண்டும் அதிமுகவுக்கு திரும்பியதால் அதிமுக தொண்டர்களிடையே சற்று வெறுப்பு இருக்கிறது. இது திமுக வேட்பாளருக்கு சாதகமான முடிவை கூட தரலாம். இருப்பினும் மாவட்ட செயலாளரான முன்னாள் அமைச்சர் உதயகுமார் மாணிக்கத்திற்கு உறுதுணையாக இருந்து வெற்றி பெற பாடுபடுவோம் என கூறியிருப்பது கூடுதல் பலம் அதிமுகவுக்கு. சோழவந்தான் தொகுதியை பொறுத்தவரை திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவும் என்பதால் வெற்றி யாருக்கு என்பதை கணிக்க முடியவில்லை. இன்னும் சில வாரங்களில் கள நிலவரங்கள் மாறவும் வாய்ப்பு உண்டு. நாளை மற்றொரு தொகுதியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை காணலாம், வாருங்கள். தமிழகத்தில் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு உதவிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் வலம் வருகிறது. உங்கள் தொகுதியின் வெற்றி உங்கள் கையில் எளிதாக வர வேண்டுமானால் கீழ் உள்ள லிங்கில் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.